புனித வாரத்திற்குள் நாம் நுழைந்திருக்கின்றோம். வியாழக்கிழமை புனித வியாழனாகவும், பெரிய வெள்ளி மற்றும் ஈஸ்டர் சனிக்கிழமையாக நாம் கத்தோலிக்க திருச்சபையில் கொண்டாடுகின்றோம். நாம் மட்டுமல்ல, உலகம் முங்கியுள்ள அனைத்து கிறிஸ்தவர்களும் இதை மிக மிக விசுவாசத்தோடு கொண்டாடுகிறார்கள். கிறிஸ்து பிறப்பு மற்றும் நியூ இயர் செலிப்ரேஷன் என்பது வேறு. ஆனால் கிறிஸ்தவத்தின் உயிர் நாடியாக, விசுவாச சத்தியமாக இருக்கக்கூடிய இந்த நிகழ்வு மிக மிக முக்கியம் வாய்ந்தது. ஆகையால் இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த இரா உணவு அல்லது ரா போஜனம், இறுதி ரா உணவு என்றெல்லாம் சொல்லுகின்றோம். அதை அவர் எப்படி தயார் செய்கின்றார்? அதற்கான சீடர்களின் ஒத்துழைப்பு என்ன, பங்கு என்ன, என்னென்ன வார்த்தைகள் எல்லாம் பேசப்பட்டது என்பது மிக விரிவாக விவிலியத்தில் இருக்காது. ஆனால் அது ஒரு கதை போல் அங்கு எழுதியிருப்பார்கள். அதை மட்டும் நாம் படித்துவிட்டு இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை இவ்வளவுதான் என்று நினைப்பது தவறு. விவிலிய ஆராய்ச்சியாளர்களும் மற்ற புனிதர்களும் இதை பற்றி மிக தெளிவாக எழுதியிருக்கிறார்கள். என்னால் இயன்ற அளவு அடுத்து வரக்கூடிய 3 நாட்கள் விவிலியத்தில் இல்லாத புனிதர்கள் சொன்ன இந்த ரா போஜனம், புனித வெள்ளி மற்றும் கடைசியாக இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்ப்பை பற்றி உங்களுடன் செலவிட விரும்புகிறேன். ஆகையால் வரக்கூடிய நாட்களை மிகவும் புனிதமாக, நம்மால் இயன்ற அளவு நம்மை மகிழ்விக்கக்கூடிய பொருட்கள், சாதனங்களை தவிர்த்து கிறிஸ்துவினுடைய வார்த்தையிலும் அவருடைய பாடுகளின் பொருட்டு ஏற்படுகின்ற தியானத்திலும் சிந்திப்போம். ஏதோ பெரிய வியாழன், பெரிய வெள்ளி, சனியானது வருடத்திற்கு ஒரு முறை வருகிறது, நாம் தபசு இருக்கிறோம், அமைதியாக இருக்கிறோம், ஆலய வழிபாடுகளில் பங்கெடுக்கிறோம் என்பதில் மட்டும் அல்ல, மாறாக ஒரு புதிய மாற்றத்தை, செல்ஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன், அது மிக மிக முக்கியமாக நாம் கருதுகிறோம். ஆகையால் இயேசு கிறிஸ்து அந்த ராபோஜனத்தை ஏற்படுத்துகின்ற பொழுது அவருடைய வழிகள், அவர் உரையாடிய விதம், யூதாஸ் இஸ்காரியோத்தும் அங்கே இருக்கிறான். இறைவனுக்கு அவர் மற்ற சீடர்களைப் போல எல்லா விதத்திலும் உதவி செய்கிறான். கடவுள் இயேசு கிறிஸ்து அவனை உன்னிப்பாக கவனிக்கிறார். ஏதாவது ஒரு விதத்தில் அவன் மனமாற்றம் அடைய மாட்டானா என்று கூட எதிர்பார்த்திருக்கலாம். நமக்கு இறைவனுடைய அந்த எண்ணம் நமக்கு தெரியாது, இயேசு கிறிஸ்துவனுடைய சிந்தனை நமக்கு தெரியாது. ஆனால் அவர் அதை எதிர்பார்க்கிறார் என்று நாம் நம்புகிறோம், விசுவசிக்கிறோம். அவனிடத்திலிருந்து எந்த மாற்றமும் ஏற்படவில்லை. அங்கு மரியாள், மார்த்தாள் இருந்தார்கள் அல்லவா? அந்த லாசர் இயேசு இறந்த பின்பு உயிர் தெழுப்பினாரே, அவர் கொடுத்த அந்த விலை உயர்ந்த கற்ஜாடிகள் அங்கு பயன்படுத்தப்படுகின்றன. மார்த்தாள் கொடுத்த போர்வை விரிப்பு தான் இயேசுவினுடைய அந்த ராபோஜன மேடை, அந்த டேபிள் மேடையில் விரிக்கப்படுகிறது. இவ்வாறெல்லாம் சிறு சிறு விஷயங்களை நாம் எண்ணி பார்க்கின்ற பொழுது கிறிஸ்துவினுடைய அந்த வலி மிகுந்த பயணம் துவங்குகிறதை நம்மால் உணர முடியும்.